ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருஷா லைஃப் ஸ்டைலில் எதை பற்றி அப்படின்னா குக்கிங் vlog தான். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஈஸியாக நம்ம குருமா எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதான் காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த குருமா வந்து உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக மேட்ச் ஆகக்கூடியது இது நீங்கள் ரைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ ஊற்றமோ அந்த மாதிரி ஊற்றிருக்கேன். ரொம்ப வந்து ஊற்றுறது நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ லைட்டாக அதை ஊற்றிக்குங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த குருமாவுக்கு ரொம்ப தேவைப்படாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்குங்க. அடுத்து நம்ம வந்து மசாலா பவுடர் என்ன போடுறோம், கல்பாசி, கிராம்பு எல்லாம் கொஞ்சம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வறுத்துருங்க. லைட்டாக சோம்பு, அது கருகிராமல் பார்த்துக்குங்க. எல்லாமே அந்த வாசனைக்காக போடுற பொருட்கள் அந்த ஸ்மெல் லைட்டாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக சாப் பண்ணி அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்படின்னு தேவையாது, லைட்டாக வதங்கினாலே போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க அதுலேயே. ஸோ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பச்சை மிளகாவும் தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளி நைஸாக சாப்பிட நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகா 10 போட்டிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக உரைக்காது. இந்த இது வந்து நீங்கள் பச்சை மிளகா 10 போட்டாலும் உரைக்காது. இந்த இடத்துல வந்து நான் தேங்காய் திருகி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். ஸோ தேங்காய் திருகிறதுல தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய், சோம்பு, முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஏன் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் எல்லாமே நம்ம ஃபுட்டில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு. இப்போ நம்ம அரைச்ச அந்த கோக்னட் பேஸ்ட்டை வந்து மேலே தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நான் வந்து இதெல்லாம் போட்டிருக்கேன், பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ போட்டிருக்கேன். எல்லாமே 1 கப் அப்படிங்கிற அளவு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணீரில் ஊற்றி வச்சு நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவைப்படுமோ, கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. இல்லை கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கட்டும் அப்படின்னாலும் லிக்விடாக எடுத்துக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி தேவைப்படுமோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நடுவில் கட் பண்ணி போடுங்க. பிகாஸ் பச்சை மிளகாய், பீன்ஸு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் மட்டும் ஒரு கட் பண்ணி போடுங்க. நைஸாக கட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது சாப்பிடும் போது வாயில் அடிப்படும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதை முடி வச்சுருவோம். ஸோ சைடில் நான் என்ன பண்ணேன், சரி கேப் டைம் இருக்கே, நம்ம ஒரு இட்லி ஊற்றிடலாமே டக்குன்னு. ஏன்னா நைட்டுக்கு லேட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம இட்லியும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன்.
நான் எப்போவுமே வெயிட் வந்து அந்த ஆவி வந்ததுக்கப்புறம் தான் வெயிட் வைப்பேன். ஏன்னா சப்போஸ் ஒரு சிலதெல்லாம் நீங்க இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா, குக்கரில் வந்து எந்த பிளாக்கும் இல்லாமல் ஈஸியாக வந்து விசில் வரும். இல்லை நீங்கள் ஸ்டார்ட்டிங்லேயே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளாக்கிங்கிறதுனால அந்த விசில் வரதுக்கு லேட் ஆகும். ஸோ எப்போவுமே கொஞ்சம் ஆவி வந்துச்சுன்னா இருக்கிற பிளாக் எல்லாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விசில் வைக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா விசில் வச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் 2 or 3 விசில் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். எல்லாமே நல்லா வெந்திருக்கும். சைடில் நம்ம இட்லியில் ஆவி வந்துச்சு, நம்ம இட்லி ஊற்றிடலாம். விசில் அடங்கி வந்துருச்சு. ஓகே. ஸோ கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனாலும் ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் இருக்குது இதுக்கு நீங்கள் மல்லித்தலை, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லித்தலை எல்லா ஃப்ளேவரில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் இதுவே போதும்னு நினச்சாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள். ஸோ இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மிளகு வந்து இதில் சேர்க்கணும். இன்னும் நம்ம வந்து பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ மிளகு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக கொஞ்சம் கொடுக்கும். ரொம்ப உரைக்காது, லைட்டாக கொடுக்கும். ஸோ அதனால ஒரு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் நைஸாக அரைச்சி இன்னும் நல்லா வெல் அண்ட் குட்டாக இருக்கும். கொஞ்சம் குறை அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது வந்து அது படும், வாயில் படும். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கா, காரம்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை காரம் பத்தலைன்னா நீ கொஞ்சம் நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காரம் போதுமான அளவு இருக்குது அப்படின்னா போதும். பட் ரொம்ப மிளகு ஆட் பண்ணினா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ கொஞ்சம் கொதி வந்த மிளகுலாம் போய் சேரட்டும். நம்ம இட்லியை பார்ப்போம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே சிங்கிள் பிளேட் இட்லி ஊற்றினா தான் ஈஸியாக போய் சேரும். ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே சிங்கிள் பிளேட் தான் வச்சுருக்கோம், அதான் எடுத்து ஊற்றுறது. அவ்வளோதான். அதை ஹாட் கேஸில் வச்சு நம்ம உள்ள வச்சுருவோம். நம்ம குருமாவும் ரெடி ஆகிரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் எடுத்து நம்ம ஹாட் கேஸில் நம்ம சாப்பிடலாம். இப்போ ஸோ நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, ரெடி. ஸோ நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது எல்லா தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் வியூஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எப்போவுமே அப்டேட்டாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக ஆரம்பித்த எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரெடி, kurma is ready to serve now. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.